திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னம்னா, பொள்ளாச்சி மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டத்துல இருக்கிற, அதாவது மேட்டுப்பாளையம் பக்கத்துல இருக்கிற ஸ்ரீ குரு பவனபூரி அப்படிங்கிற கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோயிலோட சிறப்பு பாத்தீங்கன்னா, இங்க வீட்டில் இருக்கக்கூடிய பகவான் ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கிருஷ்ணர் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு திருவோண நட்சத்திரம், இன்று நடைபெறக்கூடிய சுதர்சன ஹோமத்துல கலந்துக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். மாதந்தோறும் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு இந்த சுதர்சன ஹோமம் நடைபெறும். கலந்துக்கிட்டு சிறப்பா பணியாற்றுங்க. அதே போல இந்த ஹோமத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஹோமத்துல கலந்துக்கிட்டா உங்களுடைய தொழில் தடைகள் நீங்கும், கடன் தொல்லை ஆகலும். மேலும் பாத்தீங்கன்னா, இந்த ஹோமத்துல பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய சந்தான லட்சுமி ஹோமத்துல கலந்துக்கிட்டாலும் நீங்க உங்களுடைய குழந்தை பாக்கிய தடைகள் அனைத்தும் நீங்கி நீண்ட காலமா குழந்தை இல்லாம இருக்கக்கூடிய தம்பதியினர் இந்த சந்தான லட்சுமி ஹோமத்திலையும் பயன்பட்டுட்டு அதன் பிறகு உங்களுடைய தடைவை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. கடன் தொல்லை ஆகலும். மேலும் பாத்தீங்கன்னா, திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் மகர ராசியில பிறந்தவங்களும் மாந்தி திருவோண நட்சத்திரத்துல நின்ற அமைப்பு இருக்கிறவங்களும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க இந்த சுதர்சன ஹோமத்துல கலந்துக்குங்க. மேலும் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சுதர்சன இந்த கோயிலோட சுவாமிகள் இங்க இருக்காங்க. வணக்கம் சுவாமி. சுவாமிகள் இப்ப நம்ம கிட்ட பேசுவாங்க. இந்த கோயிலோட சிறப்புகளை பத்தி நம்ம கிட்ட சொல்லுவாங்க. பேசுங்க சுவாமி. அனைவருக்கும் வணக்கம்ங்க. இப்போ கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம்ங்க, மேட்டுப்பாளையம் கிராமம் சூளக்கல் அருகில் இருக்குங்க ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபால் சாமி திருக்கோவிலுங்க. இது பழமை வாய்ந்த கோவிலுங்க. சாமி இங்க பக்கத்து தோட்டத்துக்காரர்ல சொப்பனத்துல போய் சொல்லி நான் இங்க குடிகொண்டு அது மாதிரி கோவில் அமைச்சு கிட்டத்தட்ட 25 வருடங்கள் ஆகிடுச்சுங்க. மறு கும்பாபிஷேகம் நடத்தியாச்சுங்க. அப்புறம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறதுங்க. அது போகும் மாதந்தோறும் வரும் சங்கடகர சதுர்த்திக்கு கணபதி ஹோமம் நடக்குங்க. அப்புறம் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு சுதர்சன ஹோமம் நடக்குங்க. அப்புறம் ஆயுஷ் ஹோமம் நடக்குங்க. அப்புறம் பரிகார பூஜைகள் எல்லாம் நடக்குங்க. அப்புறம் பௌர்ணமி விரதங்க எல்லாமே நடக்குது, சிறப்பு பூஜை நடந்துட்டு இருக்குங்க. அப்புறம் தேய்பிர அஷ்டமிக்கு பூஜை நடக்குங்க. கோகுல அஷ்டமிக்கு சிறப்பு பூஜை நடக்குங்க. அப்போ எல்லாம் கலந்துக்குவாங்க. அது போக கல்யாண தடைகள் இருந்தாலும் நீக்குங்க. வெகு நாளாக இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. இது 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லாதவருக்கும் கிடைக்குதுங்க. அது போக அன்னப்பிரசனம், குழந்தை பிறந்தவருக்கு சாப்பாடு விட்டு இங்கே வந்துடுறாங்க. அன்னப்பிரசனம் நடக்குதுங்க. துலாபாரம் இருக்குதுங்க. குருவாயூருக்கு நடக்கிற சமாச்சாரம் அனைத்தும் இங்கே நடக்குதுங்க. 3-4 கால பூஜை நடக்குதுங்க. சிறப்பாக காலையிலேருந்து எல்லாம் வழிபட்டு இருக்காங்க. அம்மா பெருமாளை வழிபட்டு அனைத்து பலன்கள் அடைமாறும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அதாவது இன்னைக்கு நடந்த சுதர்சன ஹோமத்தை நாங்க லைவா நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம். திருப்பூர் சகோதரிகள் லைவ் சேனல்ல நீங்க லைவா பாருங்க. மேலும் நேர்ல கலந்துக்கிறது இன்னும் சிறப்பு. உங்களுடைய சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கி உங்க வாழ்வில படிப்படியா வளர்ச்சி பாதையை கொண்டு போறது. அந்த கிருஷ்ணரை வழிபட்டு நம்ம இந்த ஹோமத்திலேயே கலந்துக்கிட்டு அவருடைய அருளை பெறுவோமாக. கிருஷ்ணாப்பணம். கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா. நன்றி. நன்றி.